இருக்கும் பாகம் பிரம்ம பாகம் என்று கூறுவார்கள். இது எதை குறிக்கின்றது என்றால் படைத்தல் தொழில் செய்கின்ற பிறப்புறுப்பு இருக்கின்ற இடத்தை குறிக்கும். நடுவில் இருக்கும் பாகம் விஷ்ணு பாகம், காத்தல் தொழிலை நினைவுபடுத்தும். இந்த பாகம் வயிறு முதல் கழுத்து வரை ஆகும். உச்சியில் இருக்கும் பாகத்தை சிவபாகம் என்று குறிப்பிடுவார்கள். இது அழித்தலை குறிப்பதாகும், அதாவது மாயை என்னும் இருளை அழிப்பதை குறிக்கும். அதே போல் முருகன் வளர்ந்த நதிக்கு பெயர் பொய்கை என்பதால் சரவண பொய்கை என்று நாம் அழைக்கின்றோம். இந்த நதியானது பழனி அடிவாரத்தில் காண முடியும். இரண்டாவது தாமரை சுவாதிஷ்டான சக்கரத்தை குறிப்பதாகும். இதில் 6 இதழ்கள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். மூன்றாவது தாமரை மணிபூரகம் சக்கரத்தை குறிப்பதாகும். 10 இதழ்கள் மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். நான்காவது தாமரை அநாகதம் சக்கரத்தை குறிக்கும். 12